பெண்ணு அழகாக நாட்டியம் ஆடுவார்கள். அழகில் சிறந்த நாங்க தான் பணம் வாங்கி போ கத்திங்க இருக்கிறோம். இந்த பணியில எதுக்குடா நீங்க கத்திங்க? அழகான பெண்கள் தேவலோக பெண்கள் தான். ஆமா, உங்களை விட அழகான பெண்கள் அதோ வருகிற என்ன ஏமாத்த பார்க்கிறாங்க. மாமா வா ஊர்வசி எந்த கடி எதை வருகிறாள் அழகான பெண்? இந்த உலகத்தில் அழகான பெண்கள் நீதானே. ஐயோ கை வைக்காதடா. ஐயோ கண்டதே சொல்றாளே இப்ப பாரு. ஐயோ எப்பா டேய் குளூர்ல ஒன்னும் முடியலடா. உனக்கு பொண்ணான வாயால் ஒரு அமுதம். நானா பாட எனக்கு இப்ப பாட வராது. நீ சத்ததான் பாட ஒரு எதுக்கு தெரியும், இப்ப வராது உனக்கு. மாமா மாமா என்னையா 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 மாமா சொல்லுங்க. கடவுளே நாய் மாட்டுக்கு நெசுக்கிற மாதிரி என்ன கேஜி ஆக்குவானோ. ஐயோ பசங்க கல்லால் அச்சாத்தான் விடுவான் பாருங்க. இல்லை என்றால் இந்த மண்ணில் நான் மறைந்து விடுவேன். செத்துறான் கம்பெனில ஒரு பங்காவது போறோம். திருமணம் செய்து கொள்ள போகிறேன். மாமா திருமணம் செய்து கொண்டு நாம் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ வேண்டும். அதோ கொலகார பாவி என்னை திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் வாழ முடியாது. நம்ம ரெண்டு பேரும் சண்டை தான் போட முடியும். வேற எதுவும் இல்லடா. 10 பிள்ளைகளை பெற்று எடுக்க வேண்டும். 10 பிள்ளையா? அந்த 10 பிள்ளை உண்பகம். ஐயோ ஒண்ணு போறதுக்கு வழி கிடையாது. அடப்பாவி நீ எதிர்பார்த்து என்கிட்ட கிடையாது. ஏறாக்கது உன்னை பார்த்த உடனே ஐயோ இந்த உலகத்தில் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கிறேன். இப்படிப்பட்ட பேரடுக்கப்படுத்த பெண்ணை நான் இந்த மாதிரி அம்மா பொராட்டாவுக்கு மாவு பெச்சுறாய் அம்மா. முட்டை கொடுத்து விட்டால் குளிர்ல செட்டா அவ்வளவாட போயிடலாம். மாமா உனக்கு என்ன வேண்டும்? ஐயோ முத்த மாடா கேக்குறேன். எப்படி கட்டி எடுத்து முத்தம் தர வேண்டும்? இல்லை என்னை விட மாட்டேன். உருவசி அடி காதலிக்க அழைக்கிறேன். கட்டி அழைக்க அன்பு அருகே தாயண்டி நேரம் சாத்தி கட்டி ஒரு முத்த தாயண்டி. பார்த்த பிறகு என்றும் கலந்து மாமா உனக்கு என்ன வேண்டும்? ஒரு முத்தம் என்ன? பையா ஆன்சன் ஆத்த ஐயோ அந்த பருள் என்ன தான் வருது. மாமா நீலா காயுது நிலா கோயுது நெஞ்சில் பாயுது காமன் விடும்பானோ. சேலை கட்டி வந்து மயக்கி விட்டாயா மழைக்கடி. ஒரு ஆண் சிங்க வரலாமா என்ன பார்க்கிறேன்? மஞ்சா பூசுற முகத்துக்கும் மீச முளைக்கிற முகத்துக்கும் வித்தியாசம் தெரியாத தாண்டா சேத்துப்பட்டு பஸ்ல குறிக்க அடிச்சு எங்க ஓடி இருக்க முடியா?
பார்க்கலாம். சுவாமி ஆபத்தா? யாரால் எப்படி எந்த விதத்தில் உங்களுக்கு ஆபத்து? சுவாமி பல்லா ரெண்டு தம்பி பூபாலன் மேல ஆபத்து சுவாமி. அப்படியா? இதாண்டா தேவ உலகம். எப்படி காட்சியளிக்கிறது? இங்குதான் ஓடி வந்திருப்பார்கள் தேவர்கள். என்றால் அந்த தேவ இந்திரன் இங்குதான் அமர்ந்து கொண்டு அடடடடா, அதோ பார்த்தாயா? யாரா நீ? இங்க வந்ததே தவறு. வந்தது யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று டேய் மரியாதை தர உங்களுக்கு. டேய் மரியாதை பசங்க. பசங்களே ஓடி மடிச்சு கட்டிக்கிற உனக்கு மாதிரி நாட்டு மேல ஜட்டி போட்டாது. சட்டி அந்த சட்டி எப்படி வருஷம் முன்ன தச்சுன்னு தெரியல. பெரிய ஒரு சூரியன் ஒரே சூரியன் சோர்வத்துல வல்லவம் படுக்குது. நாங்க சோர்வ ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோ. குடிக்க சொல்றா என்ன வந்து செஞ்சு கடுபட மானம் கட்டவன் தான் ஊருக்கு பெரியவன். நாங்கெல்லாம் ஜல்லி போடாத பில்லு ஆத்தூர் பூபால தான் பூபால கட்ட ஜென்மவன் நோடி எடுக்க போற நீ ஆக போற போது தேவரை பகைத்தவன் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. அழிய போற முடியாதா கரத்தால் வடிய வேண்டும் என்று ஆண்டவன் அன்றே உன்னை பரிசீலித்திருக்கின்றான். இதுதான் என்றால் அதை மாற்ற அள முடியாது. நான் மட்டும் என்ன பாவம் பண்ண? நீ செஞ்ச பாவம்டா. ஆரம்பத்துல பவுடர் போட்டேன். எனக்கு பின்னாடி பவுடர் போட்டு மண்டபம்லாம் முன்னாடி போய் படுத்துக்க போறேன். நான் மட்டும் என்னமா பாவம் பண்ண? நான் வாங்குற சம்பளம் தான் அவனும் வாங்குறான். அவனும் ஊரு சோறு துண்டு தான் போட்டாரு. நான் நட்டிப்பு டக்ஸில கட்டாரு. அது ஒரு சந்தேகம். நாங்களாம் சாப்பிட்ற உடம்பு ஏற மாட்டோம். ஊரு சோறு உடம்பெடுத்தா உதவுது. தக்காளி பழம் போல தலை வேண்டாம். நல்ல எண்ணெய் இருக்கணுங்க. அந்த நல்ல எண்ணெய் இருக்கவத்தான் மாட்டு கணக்குதாப்பா. குத்திட்டீங்களா? பவுடர் வச்சுட்டு படுக்க போறோம். உன்னையும் இந்த கடு குப்பத்திலே சாகடிப்பேன். இருந்தாலும் கோயில் வந்து போச்சுன்னா அவன் இருந்த செய்தியை குத்துப்பா குத்து. நான் செத்துறேன்ப்பா. நான் செத்துறேன். 50,000 வாங்கி நீங்களே பங்கட்டு எடுத்து போறோம். வாங்கின போறீங்களே தேவிகாபுரம் தாண்டி வைக்கணும். 3 கருளு பெறணும். அவன் இருந்த செய்தியை நாரதர் சொல்லை கேட்டு குழந்தை பெறுவதற்காக கைலாயம் வந்தார் வல்லாளகண்டன். அவருக்கு துணையாக வந்த பூபாலகண்டன் செத்துட்டான். செத்த செய்தி எடுத்து போய் அவன் அண்ணன் கிட்ட சொன்னான்.
அவன் நம்மளை உயிரை விடுவான்ற சொல்லுவோம், ஒரு மாதிரியா சொல்லுவோம். வல்லாட காட்டா அள்ளி புதித்தவன் பிரம்மண்டிரத்தினை கிள்ளி எறிந்தவன் படைத்தவன் விடைவாகனை கண்டவன் சிவமே சிவமே. மந்திரத்தின் உட்பொருளாகி ஓங்கார ஒளிகான சக்திக்கு சமேதராகி சிவத்துள் சர்வமும் சித்தியாகி பூலோகம் புவலோகம் சுபலோகம் சடலோகம் மகாலோகம் தபலோகம் சத்தியலோகம் சொல்லக்கூடிய மேலே ஏழு உலகம் அதலம் இதலம் தலாதலம் ரசாதலம் மகாதலம் பாதாளம் சொல்லக்கூடிய கீழே ஏழு உலகம் 14 உலகத்தையும் படைத்து அண்டசம் பூமாசம் உட்பாசம் நால்வகை யோனி 7 வகை தோற்றங்கள் 84 லட்சம் ஜீவ கோடிகளை படைத்து அஜீவ கோடிகளுக்குள்ளே உள்ளும் புறம் நிறைந்து பசி என்பது உயிர், பதி என்பது கடவுள், ஆணவம் கண்ணும் மாயை என்பது பாசம். அப்பாசத்தை அளித்தால் தான் இந்த பரவலிலே பாதார சிசி திதி சத்தாரம் சொல்லக்கூடிய முத்தோய்க்கு முதல்வனாக தங்கையும் அப்படி நாமோ முக்கண் படைத்த பரமனாக கைலாய வாசனாக உமா பரமேஸ்வராக இந்த கைலாயத்திலே விற்றிருக்கின்றோம். இருந்த போதிலும் இந்த இடபாகத்தில் இருக்கக்கூடிய பார்வதாவை காண வேண்டும். பார்வதா மனித பரமனிடம் பாகம் பெற்ற பயந்த வீணான் பாகம் பெற்ற பைரவீனான் சத்தின சாந்த சத்தின தகுந்த சத்தின சாந்த சத்தின தாதைதோம் தாதா தெய்களே தெய்தோம் தெய்களே தெய்தோம் தெய்களே தாதா தெய்களே
சொன்னால் தானே தெரியும். சந்திக்க வேண்டும் யாரை? நந்தேஸ்வரா, அம்மா வந்திருப்பது யார் என்று சொன்னால் தானே உனக்கு விளக்கம் தெரியும். எனக்கு தெரிந்தாலும் ஊரறிய இந்த சபையறிய நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பது உங்கள் திருவாயால் சொன்னார். உண்மைதான். என்ன புண்ணியம்? நான் ஓங்கும் உயிர்களுக்கு தாதும் தாயவரியா. ஒங்கும் உயிர்களுக்கு தாங்கும் தயாபரினா தாங்கும் தயாபரினா. ஒப்பாரத்தையும் வந்தேன் உலகமாதா ஒப்பாரத்தையும் வந்தேன். முதல் நாமச்சம் என்று தெரியுமா? முதலாக ஓம் பராசக்தி. இந்த உலகத்திலே அன்னையாக அவதரித்தது ஓம் பராசக்தி. இரண்டாவது நாமச்சம் சொன்னால் தானே தெரியும். நான் தில்லை சிதம்பரத்தி. அந்த தில்லை சிதம்பரத்தில் தில்லையிலே சிவகாமி என்று சிவகாமி அம்மையாக. இரண்டாவது நாமஜெயம். மூன்றாவது சொன்னால் தானே தெரியும். ஆமாம்மா. பர்வதராஜன் பெற்று பரமேசனை மணந்த பார்வதா தேவியும் மந்தி ஒய்யாரமாக பார்வதா தேவியும் மந்தி இந்த பாமர மக்கள் குறைய. ஆமா, அது மட்டும் முடியாது. எத்தனையோ நாம செய்யும், எத்தனையோ பேர்களை கொண்டவன் நான். அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது யாரை சந்திக்க வேண்டும்? சரியாக வரக்கூடிய சிவபெருமானை பார்க்க சுவாமி பார்க்க வேண்டும். அதிபூஜை செய்ய வேண்டும். உண்மைதானே? ஆண்டவா இருந்த போதிலும் வேற போ கடந்து விட்டது. இடமாக இருக்கக்கூடிய பார்வதாவை காணவில்லையே. சற்று அமர்ந்து பார்க்கலாம்.
பார்வதா பார்வதி மனதர வாழ்த்து வாழ்க வாழ்க பார்வதா உடைய பாதார விந்தத்தை ஆதாரமாக விடுதபடியால் வாழ்க வாழ்க வாழ்க. அப்படியே சுவாமி. அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியாந்து விட்டேன். இருந்தாலும் உன்னை காண வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் சுவாமி. என்ன? அனைத்து ஜீவராசிகளும் படியடைந்து விட்டீர்களா? உண்மைதான். கிடையாது சுவாமி. சுவாமி இங்க பாருங்க சுவாமி. என்ன? நீங்கள் படியெடுக்கும் தொழில் தான் சந்தேகம் சுவாமி எனக்கு. என்ன? நான் படியெடுக்கும் தொழில் உனக்கு சந்தேகமா? உண்மைதான் சுவாமி. வேண்டாம் பார்வதா, உனக்கு எனக்கு வாக்குவாதம் வேண்டாம், சொல்வதை செய். இல்லம்மா பேசும்போது நம்மளுக்கு வரும். பார்வதா, வேண்டாம் விளையாட்டு, சொல்வதை கேள். சென்றேன், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியளந்து விட்டேன், சந்தேகமே வேண்டாம், சொல்வதை கேள். சுவாமி, என்ன? நான் உரைக்கின்றேன் சுவாமி. என்ன? இங்க பாருங்க சுவாமி, ஒரு ஜீவனுக்கு மட்டும் படியளக்கவில்லை என்று நான் உரைக்கின்றேன். என்ன? ஒரு ஜீவனுக்கு மட்டும் படியளக்கவில்லையா? ஏண்டா பிடிவாதும், ஒரு ஜீவனுக்கு படியளந்து விட்டேன், அது என்ன உரைக்கின்றாய் சுவாமி? என்ன? இங்க பாருங்க சுவாமி, என்ன? என்னுடைய தங்கை பேழை இருக்குது பார்த்தையா, இந்த பேழைக்குள் ஒரு சின்ன ஜீவனை அடைச்சி வைத்திருக்கின்றேன். இந்த ஜீவனுக்கு படி அளக்கவில்லை என்று நான் உரைக்கின்றேன். அது விட்டால் என்று உரைக்கின்றேன். கிடையாது சுவாமி. பார்வதா, நீ வைத்திருக்கும் இந்த பேழையில் இருக்கக்கூடிய அந்த சிறிய ஜீவனுக்கும் படி அளந்து விட்டேன் என்று நான் கூறுகின்றேன். படி அளக்கவில்லை என்று நான் உரைக்கின்றேன் சுவாமி. அப்படியா? பேழையை திறந்து பார். மன்னித்து விடுங்கள் சுவாமி. பார்வதா, பின் புத்தி என்று உரைப்பார்கள் சுவாமி. அதற்கு எடுத்துக்காட்டாக விட்டேன் சுவாமி. வேண்டாம் பிடிவாதம் என்று உரைத்தேன். அந்த பேழைக்குள் இருக்கும் சிற்றறிவிற்கும் நான் படி அளந்து விட்டேன் என்று உரைத்தேன். ஆனால் பேழையை திறந்து பார்த்தால் அதனுடைய வாயிலே ஒரு அரிசி துண்டை வைத்திருக்கின்றேன். அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்திலே உயர்ந்தவன் இந்த சிவன் தான். ஜீவராசிகளுக்கு படி அளந்து விட்டேன் என்று சிவன் தான் உயர்ந்தவன் என்று நீங்கள் பேசுகின்றீர்களா? உண்மைதான். கிடையாது சாமி. என்ன? இந்த சக்தி தான் எப்பொழுதுமே உயர்ந்தவள். வா, சொல்வதை கேள். இந்த சிவனிலேயே சக்தி கிடையாது. இந்த சக்தியிலேயே இந்த சிவனே கிடையாது. உமா, வலதுகன் சூரியன், இடதுகன் சந்திரன், என்னுடைய கால் கரங்களோ மராமரங்கள், மலைகள், செடிகள், கொடிகள் அனைத்தும் நானே. நான் அசைந்தால் இந்த உலகமே அசையும். ஐயா, என்ன? இந்த சிவன் தான் உயர்ந்தவன் என்று என்னிடம் வாக்குவாதம் பேசுகின்ற ஐயா. அதோ பார்த்த ஒரு ஆலவிருச்சகம், அதில் பார்த்த ஐயா ஒரு வெண்புற 2 இருக்கின்றது பார்த்த ஐயா. அதனுடைய சக்தி என்னுடைய சக்தினால் இப்பொழுதே என்ன செய்கின்றேன் பாரு. ஓம் சக்தி. வாக்குவாதம் நாம் இருவருக்கு தான். அந்த ஜீவனுக்காக வேண்டாம் சொல்வதை கேள். அதற்கு சக்தியை கொடுத்து விடு. சுவாமி இருங்க சுவாமி. ஓம் சக்தி. சுவாமி ஐயா, இப்பொழுது பார்த்தால் சிவன் தான் உயர்ந்தவர் என்று சொன்னீர்கள். அந்த ஜீவனுக்கு நீங்கள் உயிர் கொடுத்திருக்கீங்களா? உண்மைதான். இருந்த போதிலும் கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கருவில் இருக்கும் சிசுவுக்கும் படியலுக்கும் பெற்றாரான். அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்திலே உயர்ந்தவன் சிறந்தவன் இந்த சிவமே. இந்த சிவமே இந்த உலகத்தில் உயர்ந்தவர். இந்த சக்தி என்று நான் பெரியது. சக்தி தான் பெரியது. இந்த சக்தி என்றால் சிவனை கிடையாது. வேண்டாம் விளையாட்டு. பார்வதா, உனக்கோ இடமாக கொடுத்து 7 நாட்கள் ஆகிவிட்டது. ஆகையினால் என்னிடத்திலே வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இப்போதே உனக்கு இடமாகத்தை தருகின்றேன், பெற்றுக்கொள். தூக்கிய திருவடி துணையடனோம்பினே துயனட ராஜனே நடராஜனே சிவமே
நடராஜனே நடராஜனே ஆக்கியளித்துலகில் நீக்கி மறைத்தருள் ஐந்தொழில் புரிந்திடும் அம்பலவானே தூக்கிய திருவடி துணையனோப்பினே தூய நடராஜனே நடராஜனே எத்தனையோ பிறவி எத்தனையோ பிறவி எத்தனையோ பிறவி எத்தனையோ பிறவி எத்தனையோ பிறவி எடுத்தெடுத்தே இளைத்தேன் இருவிழி பையன் பெற முந்தனையே துதித்தே எத்தனையோ பிறவி எத்தனையோ பிறவி எடுத்தெடுத்தே இளைத்தேன் திருவிழி பையன் பெற உத்தனையே துதித்தே சித்தமைத்தேன் உழல் மேல் காத்திடுவாய் தேவா இறைவா வைத்தேன் உள் மேல் காத்திடுவாய் தேவா திக்கு வேறில்லை ஐயா திக்கு வேறில்லை ஐயா தீனக்காரும் தூக்கிய திருவடி துணையடனும் பினே துய நடராஜனே ஒன்றானவன் குருவில் இரண்டானவன் மூன்றானவன் உனக்கு இடமாக கொடுத்த பிறகு முகத்தில் அளவில்லா சந்தோஷம் இருந்தாலும் உரைக்கப் போகின்றேன். நம்முடைய பக்தலாக விலகக்கூடிய அந்த காராளவு ஆளக்கூடிய வல்லாள கண்டன் நம்முடைய மகன் நம்மையே கோரி கடந்தவன் இருக்கின்றார். அவனுக்கு சென்று வரங்கள் கொடுக்க வேண்டும். என்னோடு புறப்பட்டு வா. ஏன்னா சுவாமி என்ன வர முடியாது சுவாமி. வர முடியாதா? ஆமா சுவாமி. வேண்டாம் விளையாட்டு பார்வதா. உனக்கு எனக்கு வாக்குவாதம் முடிந்து இப்போதுதான் உனக்கு நான் இடமாக கொடுத்தேன். சந்தோஷமாக இருக்கின்றேன். சதியும் பதிவாக சென்று நாம் இருவரும் அவனுடைய வரத்தை வரத்தை கொடுக்கலாம். புறப்பட்டு சுவாமி நம்முடைய கைலாயத்தில் பார்த்தையா என்ன ஏதோ ஒரு ஓசை கேட்கின்றது. நம்முடைய பக்தன் தான் நம்மையே கோரி கழுத வச்சிருக்கிறார். புறப்பட்டு வா போகலாம். சுவாமி அங்கே போவென்றால் எழுதி நீரும் தடைப்படாது வெள்ளம் தாடாய் தேடி கொண்டை பள்ளம் தடுக்க தடைப்படாது கேளுங்க சுவாமி. என்ன வேணும் சுவாமி? முடியாது. முடியாதா? அடி போடி வைத்தியக்காரி. நான் சென்று உடைய பக்தனுக்கு வரத்தை கொடுக்க போகிறேன்.
பரமன் உன் கண்ணெதிரே காட்சி அளிக்கின்றேன். உண்மைதான். கண்ணித்துப் பார். ஏமாற்றமே கிடையாது. ஓடு மச்சிவாயா. நமஸ்காரம் சுவாமி நமஸ்காரம். வாழ்க வாழ்க வல்லால கண்டா. உன்னுடைய ஆதார விந்தத்தை ஆதாரமாக அடைய வேண்டும் என்பதற்காக இரவென்றும் பகலென்றும் பனியென்றும் குளிரென்றும் காற்றென்றும் மாறாமல் இரவும் பகலமாக இளவிடாமல் உன்னையே தொய்து வருகிறேன் சுவாமி. இந்த நேரத்தில் நான் கேட்கும் வரத்தை தடையில்லாமல் கொடுக்க வேண்டும் சுவாமி. வல்லால கண்டா, காற்றென்று பாராமல் படையென்று பாராமல் என்னையே கோரி கடந்து வந்திருக்கின்றாய். உனக்கு வர வேண்டுமா? என்ன வர வேண்டும் கேள். தடை என்று தாராளமாக தெரிவிக்கிறேன். மாற்றமே கிடையாது. ஏமாற்றமே கிடையாது. என்னே நான் வரம் கொடுப்பதில் உனக்கு சத்தியம் வேண்டுமா? சத்தியம் வேண்டும் சுவாமி. வல்லால கண்டா, நீ எதை கேட்டாலும் தடையின்றி தாராளமாக தருகின்றேன். இதுவே சத்தியம். இந்த காலால பூமத்திரத்தை ஆளக்கூடிய வல்லார கண்ட